குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆனி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 22/6/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54. திதி இன்று காலை 7:19 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இரவு 7:03 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் மாலை 5:51 வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் மாலை 6:49 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 7:03 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். இன்றைய தினம் சனிக்கிழமை. நம்ம சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் இன்னைக்கு செய்யலாம். ஆனா இன்றைய தினம் ஒரு சில நன்மை நடக்க வேண்டும் என்றால் வராகி வழிபாடு செய்யலாம். வராகி வழிபாடு கூட பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேல இந்த வராகி வழிபாடு, அதாவது 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ள இதை செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். வராகி வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது இந்த வராகி வழிபாட்டிற்கு ஒரு சிறப்பு. என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், ஏவல் பில்லி சூனியம் செய்வின கோளாறு கண்திருஷ்டி இதெல்லாம் கிரகதோஷம் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் மாலை வேளையில் வராகி வழிபாடு சனிக்கிழமையில் செய்வதால் சனி தோஷம் நீங்கும். அதே மாதிரி அஷ்டம சனி, 7 நாட்டு சனி, அர்த்தாசிரம சனி, கண்டக சனி இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையை இது செய்யும். நமக்கு என்ன தேவையோ அது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வராகி அம்மன் நமக்கு வழிகாட்டுவாள். பானகம் செஞ்சு வைங்க. அதே மாதிரி மாதுளை முத்துக்கள்னா பழத்தை அரிஞ்சு முத்துக்கள் மட்டும் எடுத்து வச்சு நைவேத்தியம் பண்ணி செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னா வசம்பு மட்டும் எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு அபிஜித் முகூர்த்தம். தினந்தோறும் ஒரு அபிஜித் முகூர்த்தம் வரும் இல்லையா? இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நமக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அத்தனையும் நமக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் அபிஜித் முகூர்த்தத்தினுடைய நேரம் என்னன்னா 11:49 12:44 வரை இருக்கும். 55 நிமிடம் வரைக்கு அதாவது அபிஜித் முகூர்த் காலமாக இன்றைய நாள் இருக்கு. இந்த நாள்ல நீங்க எது செய்தாலும் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் நடக்கும். சரி, இன்னைக்கு ஒரு விஷயத்தை பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் மாந்தியும் புத பகவானும் சுக்கிர பகவானும், கன்னியில் கேது பகவான், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் அங்காரகன், ரிஷபத்தில் குரு பகவான். சனிக்கிழமைகளில் அரச மரத்து வழிபாடு செய்வது மிக மிக நன்மையையும் வருமானத்தையும் தொழிலையும் கொடுக்கும். இந்த அரச மர வழிபாடு
எப்படிப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பண்டைய காலம் சொல்லுவார்கள், நம் முன்னோர்கள் மரங்களை எல்லாம் தெய்வமாக தான் வழிபட்டார்கள். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அரச மரத்துக்கு அறிவை வளர்க்கும் சக்தி அதிகம் உண்டு. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மரத்தடியில உட்கார்ந்து தான் மந்திரங்கள், ஜபங்கள் செய்வார்கள். அதே போல இந்த மரத்தடியில் அமர்ந்து மந்திரங்களை ஜபம் செய்தாலோ, தெய்வ சம்பந்தமான ஸ்லோகங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாராயணம் செய்தாலோ நிறைவான பலனை அடையலாம். இந்த அரச மரத்தின் வேர் பகுதியில பிரம்மாவும், நடுவில் திருமாலும், உச்சியில் பிரதட்சணம் செய்து வணங்குவதும் துன்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமான பாவங்களை எல்லாம் போக்கி நல்ல அறிவை பெற்று தரும். சரி, சனிக்கிழமை காலை நேரத்தில் அரச மரத்திலிருந்து வெளிவரக்கூடிய சக்தி அதிகமாக காணப்படும் என்பதால் சனிக்கிழமைகளில் அரச மரத்தின் அடியில் சிறிது நேரம் அமர்ந்தும், அதே போல அரச மரத்து அடியில் இருக்கின்ற விநாயக பெருமானுக்கு 11 தீபம் ஏற்றி 11 முறை வலம் வந்து சுற்றி வந்தால் அதனுடைய தாத்பரியம் மிக மிக அளப்பரியது, மிகவும் நன்மையை தரும். இந்த அரச மரத்தினுடைய காற்று கருப்பை கோளாறுகளை போக்கும் தன்மையுடையது. அதுபோல மூளையின் செயல்பாடுகளை தூண்டி மன அமைதியை கொடுக்கும் குணமும் இதற்கு உண்டு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பல நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களின் தோஷத்தை போக்கி குழந்தை பாக்கியத்தை பெற இந்த அரச மரத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி ஒவ்வொருவரும் குழந்தை இல்லாதவர்கள் இந்த சனிக்கிழமை நேரத்தில் அரச மரத்தை சுற்றி வந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் சுமார் காலையில, நல்லா புரிஞ்சுக்கங்க, காலையில 8 மணிக்குள்ள உடல் மற்றும் குளிச்சுட்டு, அதாவது குளிச்சு முடிச்சுட்டு தூய்மையா பக்தியா அரச மரத்தை உங்களால முடிந்த அளவுக்கு சுற்றலாம். அப்படி இல்லைன்னா 12 முறை பிரதட்சணம் செய்து வலம் வர வேண்டும். எல்லா நாட்களிலும் அரச மரத்தை பிரதட்சணம் செய்யலாம், நமஸ்காரம் செய்யலாம். நடுப்பகல், மாலை, இரவு போன்ற நேரங்களில் அரச மரத்தை வழிபாடு செய்வதை தவிர்க்க வேண்டியது மிக மிக நன்மை. ஏன்னா அந்த நேரத்துல சுற்றி வரக்கூடாது. சுற்றி வந்தால் உங்களுக்கு கெடுதல் தான் செய்யும். அதே போல ஒவ்வொரு நாட்களிலும் சுற்றி வரும்போது, அரச மரத்தை சுற்றி வரும்போது எந்தெந்த கிழமைகளில் சுற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். திங்கட்கிழமையில் சிவபெருமானை மலர்களால் அர்ச்சித்து அரச மரத்தை வலம் வந்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனை அர்ச்சித்து அரச மரத்தை சுற்றி வந்தால் காரிய சித்தி, உத்தியோக உயர்வு முதலான பல்வேறு வெற்றிகளும் கிடைக்கும். அதே போல புதன்கிழமையில் அரச மரத்தை வலம் வருபவர்களுக்கு வியாபாரத்தின் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வணங்கிய பின்பு அரச மரத்தை பிரதட்சணம் செய்தால் கல்வியும் ஞானமும் கீர்த்தியும் பெற முடியும். வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமியை வணங்கி அரச மரத்தை வலம் வந்தால் ஐஸ்வர்யமும் யோக சுபிட்சங்களும் உண்டாகும். சனிக்கிழமை அன்று வலம் வருபவர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் விலகி மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். அதனாலதான் நான் சனிக்கிழமையில வலம் வாங்கன்னு சொல்றது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அரச மரத்தை சுற்றி வந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதே மாதிரி பணவரவு, வேலை, சகல துன்பங்கள்லாம் விலகி சகல கஷ்டங்கள்லாம் விலகி மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். அதனால அரச மரத்தின் இலை, வேர், பட்டை அனைத்தும் மருத்துவம் குணம் கொண்டது. அதிக அளவு ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் மரங்களுள்ள ஒன்றான அரச மரத்தை நாம் சுற்றி வருவோம். இல்லைன்னா அரச மரத்தை நட்டு அதன் பயனை நாமும் நம்மளுடைய சந்ததியினரும் பெற வழி செய்வோம். அரச மரத்தை சுற்றி வருபவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த
சோர்வு, மந்த தன்மையெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். உங்களோட இருப்பவர்கள் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள். ஆன்மீக பணிகள்ல பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலையாட்களின் ஆதரவுகள் அதிகரிக்கும். நெருக்கடியாக இருந்தவர்களாம் விலகி செல்வார்கள். வழக்கு செயல்கள்ல பொறுமையோட செயல்படுங்கள். இன்றைய தினம் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிற இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாட்டிலும் சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் செயல்களின் தன்மை அறிந்து செயல்படுங்கள். வியாபாரத்தில் புதிய அனுபவம்லாம் கிடைக்கும். எந்த ஒரு செயலிலும் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. அதே போல பயணங்கள் போது நிதானத்தை கடைபிடிங்க. அதே சமயத்துல நெருக்கடிகள் கொஞ்சம் தோன்றக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. நினைச்சது ஒண்ணு, நடப்பது ஒண்ணாக இருக்கும். அதே போல சகோதர வழியில விட்டு கொடுத்து செயல்படுங்கள். இன்றைய நாள் எதை செய்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள். இன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. திசையின் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் மறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த நல்ல மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். செய்கின்ற முயற்சியில வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் அகலும். வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் முக்கியமா கவனம் தேவை. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துல கவனம் இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவரை அணுகி உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. பிள்ளைகளுடைய மனம் விட்டு பேசுங்க, சந்தோஷமாக இருக்கும். வியாபாரத்துல போட்டிகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சின்ன சின்ன வதந்திகளை பொருட்படுத்தாமல் உங்கள் செயல்பாட்டுல கவனம் தேவை. அதே போல மனசுல ஒரு குழப்பங்கள் வந்து பிறகு நீங்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்கார நல்ல முடிவுகள் இன்னைக்கு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்கார வெற்றிகரமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சலனமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய தன வருவாயில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. கலைத்துறையில் இருந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கலை சார்ந்த பணியில ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் சில மாறுபட்ட சூழல்கள்லாம் உண்டாகும். விளையாட்டு விஷயத்துல பொறுமை தேவை. இன்றைய நாள் பாசம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க தேவைகள்லாம் பூர்த்தியாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்களை செய்யும் போது சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அடுத்தவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி, சந்தோஷமான செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும். வெளியூர் பயணங்களா அலைச்சல்கள் உண்டாகும். எதிரிகள்லாம் விலகுகின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உண்டு. இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம்.
கன்னிராசி நேயர்கள் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்ததுன்னா உடனடியா டாக்டர் சந்திச்சு அதுக்கு ஏற்றாற் போல சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். மற்றபடி தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. இன்றைய நாள் எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நினைத்த வேலைகள் எதிர்பார்த்த விதத்துல முடியும். தந்தை வழியில் ஆதரவு மேம்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைகின்ற ஒரு நாள். குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அதே போல குடும்பத்தில் உள்ள உறவுகளுடன் சுமூகமான ஒரு சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகரம் சாதகமாக அமையும். தடைபட்டு வந்த தன வரவுகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் சந்தோஷமான சூழல்லாம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாள். உங்களுடைய தோற்றத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு தேஜஸ் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் இன்னைக்கு ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அரசு பணியில இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் மறையும். உத்தியோகத்துல ஒரு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய தினம் பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இருக்க அனுஷ நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களால் அலைச்சல்கள் உண்டாகும். சில அனுபவங்கள் மூலம் புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு பிறக்கும். அரசு சார்ந்த காரியத்துல அலைச்சல்கள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. வியாபாரத்தில் ஒரு புதிய சூழல்லாம் உருவாகும். உணவு விஷயத்துல கவனம் தேவை. வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு சில விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நினைத்த சில வேலைகள் முடிவதில் அலைச்சல்கள் ஏற்படும். சஞ்சலமான சிந்தனைகளால் செயல்பாட்டில் ஆர்வமின்மை ஏற்படும். சகோதர வகையில கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதே போல உங்களிடம் வேலை செய்பவர்கள் இருந்தால் அந்த வேலை ஆட்களிடம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிக சிறப்பு. இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே போல தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நன்மை. அதே போல கற்பனை திறன் அதிகரிக்கும். அதனால மனசுல ஒரு சிந்தனை குழப்பம் இதெல்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்கு. அதனால அதெல்லாம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு தெளிவா இன்னைக்கு இருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவா முடிவெடுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும்.
மூத்த உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். பழைய நண்பர்களின் சந்திப்புகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே போல சேமிப்பு குறித்த சில முடிவுகளை எடுக்கின்ற ஒரு தருணம். வியாபாரத்தை பெருக்குவதற்கான ஆலோசனை, பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பை தரும். புதிய பொறுப்புகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்க. உறவினர்களின் சந்திப்பு உங்களுக்கு சிறப்பை தரும். இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். புதுவிதமான செயல் திட்டங்களை உருவாக்குவீங்க. வேலையில சுறுசுறுப்போடு செயல்படுங்க. இன்றைய தினம் புதிய அனுபவ நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பளித்து செயல்படுங்கள். சிறப்பான நாளாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.